ஹாய், வெல்கம் டு ஸ்ரீமித்து நேச்சுரல் விலாக். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இது வந்து தேர்ஸ்டே அன்றைக்கி எடுத்த விலாக் தான். இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு வந்து செஞ்சோம். அந்த வீடியோவோட அப்படியே ஒரு சில டிப்ஸும் பார்க்கலாம். என்ன செஞ்சோம் அப்படின்னா, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசையும் அதுக்கு தொட்டுக்க வந்து சுரைக்காய் கூட்டு வேர்க்கடலை போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருக்கும் சுரைக்காயில். அதுவே வந்து சாதத்துக்கு கூட போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்குமே இது கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சுரைக்காயை வந்து இது மாதிரி தோல் வந்து பீல் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற சதையை மட்டும் தான் நம்ம போடணும். எப்போவுமே சுரைக்காயில் தோல் போடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி க்யூபாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. காலையில் வந்து இந்த மாதிரி வீட்டு வேலையை செஞ்சுட்டு வீடியோவும் எடுக்கிறது. யூடியூபர்ஸ் எல்லாமே ரொம்ப பெரிய விஷயந்தான். அதுவும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துக்கிட்டு யூடியூபர்ஸ் எல்லாம் வீடியோஸ் போடுறாங்களே, அதெல்லாம் பெரிய விஷயந்தான். ஈஸி தான் நானும் நினச்சேன், ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வேலை செஞ்சுட்டே வீடியோ எடுக்கும்போது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை தான். அவங்களுக்குலாம் உண்மையாக பெரிய யூடியூபர்ஸ்க்கெலாம் சல்யூட் தான் சொல்லணும். நான் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சிலர்லாம் வந்து ரொம்ப நாள் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க யூடியூபர்ஸ்லாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு வேலை செஞ்சுட்டே வீடியோ எடுக்கிறதுலாம் பெரிய விஷயந்தாங்க. ஓகே, வாங்க அப்படியே இன்றைக்கி என்ன செய்கிறதுன்னு பார்த்துட்டே நம்ம பேசலாம். இதுக்கு வந்து ஒரு 3 தக்காளி 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க. சுரைக்காய் கூட்டுக்கு வந்து அப்புறம் பூண்டுமே கொஞ்சம் உரித்து எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து எக்ஸ்ட்ராவே கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா புளி ஊற்றாமல் செய்கிறதுனால தக்காளி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வெங்காயம் தக்காளி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த சுரைக்காய் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு என்னோடய நாத்தனார் வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. அவங்க வீட்டில் வந்து சுரைக்காய் வந்து அதிகமாக விளையுது. கடையில் தான் இப்போலாம் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது. முன்னெல்லாம் வந்து கிராமத்துலலாம் ஈஸியாக கிடைக்கும். என்ன பண்ணுறது, ஈஸியாக கிடைச்ச பொருட்கள் எல்லாமே இப்போ காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. சுரைக்காய், இந்த மாதிரி பூசணிக்காய், கீரைகள் எல்லாமே இப்போ காஸ்ட்லி தான். அதுக்கப்புறம் வந்து இந்த கூட்டு செய்கிறதுக்கு வந்து வேர்க்கடலை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் வானலில் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக. அதுக்கப்புறம் சாதமுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, சாதம்லாம் நம்ம வீட்டில் வந்து பாத்திரத்தில் வந்து வச்சு வடிங்க. ஏன்னா நம்ம குக்கரில் செய்கிறது அவ்வளோ நல்லது கிடையாது. வேக வச்சு சாதத்தை வடித்து அந்த தண்ணியை வந்து எப்போவுமே எடுத்துடணும். அந்த மாதிரி தான் நான் எப்போவுமே செய்வேன். அங்கே ஃபஸ்ட்டு வந்து இந்த கூட்டு செய்கிறதுக்கு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு 10 பல் பூண்டு பொரித்து வச்சுக்கோங்க, அது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாமே போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்த்து வதக்கும்போது நல்லாவே வந்து சீக்கிரமாக தக்காளி குழஞ்சி வரும். அதுக்காக தான். அதுக்கப்புறம் வந்து நல்லாவே குழஞ்சி வந்துச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா குழஞ்சி வரும். அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுரைக்காயை போட்டுக்குவோம். சுரைக்காய் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது. ஒரு சிலருக்குலாம் ஹீட் பாடி இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி சுரைக்காய் நீர் சத்து உள்ள காயெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உடம்புடைய பாடி ஹீட் வந்து குறைஞ்சிடும். இந்த மாதிரி நல்லா போட்டு சுரைக்காயை வந்து நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் அந்த சுரைக்காயில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா வந்து கிரேவி மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சு வதக்கி விடுங்க. சீக்கிரமாகவே வெந்துடும் சுரைக்காய் வந்து. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மூடி வச்சு இது பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் வந்து நாங்கள் வீட்லேயே வந்து எல்லாமே சேர்த்து அரைச்சி கொடுக்குறது தான். அதுதான் வந்து நாங்கள் போடுவோம். எப்போவுமே தனியாலாம் சேர்க்க மாட்டோம். தனி மிளகாத்தூள்லாம் மொத்தமாக வந்து சேர்த்து வச்சுருப்போம். மசாலா தூள் எல்லாமே போட்டு அரைச்சி அதுதான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம வேர்க்கடலை போடுறதுனால அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் காரமாக இருந்தால். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வேர்க்கடலை போடும்போது நம்மளுக்கு வந்து கெட்டியாகிடும். ஸோ தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற்றும் போது அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா குழம்பு கன்சிஸ்டன்ஸில் இருக்கும். ரொம்பவும் நீங்கள் தண்ணி கம்மியாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வேர்க்கடலை போட்டதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாகிட்டு பொரியல் மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த நம்ம வேர்க்கடலை வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது வந்து தோல் எடுத்துடலாம். தோல் எடுத்துகிட்டு அதை மிக்சியில் போட்டு அரைக்கணும். அதுக்காக தான் நல்லா வந்து இந்த மாதிரி தேய்ச்சி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா தோல் எல்லாமே போயிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. ரொம்பவும் வேர்க்கடலை போட்டுறாதீங்க, ஒரு மாதிரி ஆகிடும்.
வேர்க்கடலையே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு ஒரே ஒரு பல்ஸ் விட்டு எடுங்க போதும். ரொம்ப அரைஞ்சிச்சுனாலும் ரொம்ப ஒரு மாதிரி பவுடர் மாதிரி ஆகிடும். கொஞ்சம் பாதியாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப கொஞ்சம் கொருன்னு அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிள்ளைங்களுக்கு வந்து கொஞ்சம் கோல்டாக இருக்குது. லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி பண்ணணும். அவங்களுக்கு வந்து முன்னெல்லாம் வந்து நம்மளுக்கு லஞ்ச் பாக்ஸ்னால் என்ன, ஒரே ஒரு லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போவோம். மிஞ்சி போனால் சாதம் குழம்பு தனித்தனியாக எடுத்துகிட்டு போவோம். ஆனால் இப்போ வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும். அப்புறம் லஞ்சுக்கு வந்து அதுக்கு சாதம், அதுக்கு தொட்டுக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுக்கணும். அந்த மாதிரிலாம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. மார்னிங்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாதுளம்பழம் தான் எப்போவுமே நம்மளுடைய குழந்தைங்களோட ஃபுட்டில் ஒரு வேளையாவது பழம் வந்து எடுத்துக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் வந்து கொடுங்க. ரொம்ப நல்லது. குட்டி பாப்பா தான் என்னோடய பாப்பா. யூகேஜி தான் படிக்கிறா. அதுக்கப்புறம் இந்த குழம்புமே வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பவுடரை வந்து போட்டுக்கலாம். வேர்க்கடலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பாருங்கள், இப்போவே வந்து குழம்பு வந்து நல்லா அந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இதுக்கப்புறம் விட்டால் ரொம்ப கெட்டியாகிடும். வேர்க்கடலை பொடி போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் விடாதீங்க. ஒரு 2 தடவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா ரொம்ப நேரம் விட்டால் அது டேஸ்ட் வந்து மாறிடும். இதுதான் கரெக்டான டேஸ்ட் இருக்கும், கரெக்டான பதமாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை தூவிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட சுரக்காய் கூட்டு வந்து ரெடி. இது வந்து தோசைக்கு நம்ம எல்லாத்துக்குமே இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கு கூட சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் பிள்ளைக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோ டிஃபன் பாக்ஸ்க்கு சாதத்தோடு இந்த குழம்பு வந்து ஊற்றி கூட்டு வந்து மிக்ஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். நல்லாயிருக்கும். கூட வந்து லைட்டாக வந்து நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. மதியத்துக்கு லஞ்சுக்கு வந்து அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு. பிள்ளைங்க வந்து ஸ்கூல் கிளம்புற வரைக்குமே ஒரே ஹரிபரியாக இருக்கும் வீட்டில். அவங்கள ஸ்கூல் அனுப்புறதுக்கு வரைக்கும் வந்து வீட்டில் ஒரு போரே நடக்கும். அப்படி தான் என்னோடய வீட்டு வேலையும் இருக்கும். இந்த மாதிரி வந்து எல்லா டிஃபன் பாக்ஸுமே ரெடி பண்ணியாச்சு. ஸ்நாக்ஸு மார்னிங்க்கு, அதுக்கப்புறம் வந்து லஞ்சுக்கு, பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான், அவங்களோட டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம். இதுக்கு நடுவில் என் பையனை சமாளிக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. பாருங்கள், கூட வீடியோஸில் வாய்ஸ் ஓவர் கொடுக்க மாட்டோம், கத்திக்கிட்டே இருக்கான். இப்படி தான் இருக்கும் எங்கள் வீட்டில் காலையில். உங்கள் வீட்லேயும் இப்படி தான் இருக்குமான்னு சொல்லுங்கள். நைட்டே என்ன தான் வேலையெல்லாம் முடித்து வச்சாலும் காலையில் எழுந்தால் இந்த மாதிரி தான். எவ்வளோ பாத்திரம் அதுக்குள்ளேயே சேர்ந்துருக்கு பாருங்கள். பாப்பாவை அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்டையும் வேலைக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு வேலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் குட்டி இருக்கான், அவனையும் பார்க்கணும். இப்படி தான் போகும் என்னோடய வேலைகள் எல்லாமே. உங்கள் வீட்டில் நீங்களும் இப்படி தான் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். அப்புறம் பாப்பாவுக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே தோசை ஊற்றி கொடுத்தாச்சு. இவங்களை சாப்பிட்ற வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். இன்னமும் வந்து ஊட்டிகிட்டு தான் இருக்கும் பாப்பாவுக்கு. லைட்டாக வந்து நெய் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஏதோ ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுன்ற ஒரு நம்பிக்கை, அதனால தான். ஓகே, நெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே தோசையில் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதான் இன்றைக்கி. அது நம்ம சுரக்காய் கூட்டு வந்து குழந்தைக்கு வந்து ஊற்றி கொடுத்தாச்சு. அவளுமே சாப்பிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. இந்த மாதிரி தான் என்னோடய வேலைகள் எல்லாமே காலையில் இருக்கும். ஓகே, இதே மாதிரி இன்னொரு லாகோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நல்ல வீடியோஸோடு உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரீம் வித் நேச்சுரல் விலாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.